ரெண்டாவது நிமித்தம் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களுக்கும் ஜாதகம் கிடையாது. நான் பார்க்க போகிற இடத்துல வந்து தற்செயலாக வராங்க, பலன் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஜாதகம் எதுவுமே இல்லை. அவங்க பொண்ணு ஜாதகம், பையன் ஜாதகம், அவங்க ஜாதகம் எதுவுமே இல்லை. சும்மா பார்த்த உடனே பலன் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து அதாவது திலக பொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நெருப்பு எறிகிற மாதிரி பொட்டு வச்சுருக்காங்க. பொட்டு வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, நெருப்பு ஷேப்பில் இருக்குது. அதை பார்த்த உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து நெருப்புனால் கண்டம் வந்திருக்கா யாருக்காவது, அல்லது வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட நோயினால் வந்து யாராவது இறந்துருக்காங்களான்னு கேட்குறேன். என் பையன் வந்து புற்றுநோயால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ஜோதின்னு யார் இருக்கா வீட்டிலன்னு கேட்குறேன். அதான் நெருப்பு, அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து யாராவது ஒருத்தவங்க பேர் இருக்கும். அப்போ அவங்க ஜோதி, இது வந்து ஜோதி தானே, இந்த ஜோதிங்கிற பேரில் வந்து அவங்க பேத்தி இருக்காங்க. இந்த பொட்டு காரணம் இல்லாமல் அவங்க வைக்கலைங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவன்ட்டையும் போய் கற்றுக்க தேவையில்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சம் வந்து சொல்லும். அதை வச்சே நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியும். இதுக்கு வந்து பெரிய நுணுக்கங்கள், ஜாதகத்தை